மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனை பற்றி என்ன ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்க்காம நீங்கள் இதுக்கு டேரெக்டாக வந்தீங்கன்னா எந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, எந்த குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இதில் உங்களுக்கு தெளிவாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் குரூப்பையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8வதுலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ப்ரீஃபாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தான் 17 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிளர்க்கிலேருந்து ஹவுஸ் கீப்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே லாகின் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் டேரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நியூ யூசர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இதில் கொடுத்து நீங்கள் யூசர் ஐடி போட்டுக்கலாம். இவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், மெயில் ஐடி உங்கள்கிட்ட எந்த மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா ரெக்கமெண்ட் எல்லாம் இதில் தான் வரும். ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது நல்ல டவர் இருக்கோ எது ஒர்க் ஆகுமோ அந்த ஃபோன் நம்பரை கொடுங்க. அப்போ தான் ஓடிபி வரும். இதுக்கு உங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பாஸ்வேர்டு வந்து சீக்ரெட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. அதாவது சேம் பாஸ்வேர்டு கீழவும் என்ட்ரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சா, இவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சாவை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் முதல்லையே ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பின்னாடிக்கு வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள் ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு மெசேஜ் வரும். உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். இப்போ டேரெக்டாக நீங்கள் லாகின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடும். அதில் வந்து நீங்கள் மெயில் ஐடி போட்டிங்க இல்லைங்களா, அந்த தான் உங்களுடைய யூசர் ஐடி. உங்களுடைய மெயில் ஐடி இதில் யூசர் நேமில் போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் இல்லையா, அந்த ஓடிபி வந்து நீங்கள் இதில் டேரெக்டாக நீங்கள் இதில் போட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுக்கலாம். சப்மிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிபி போடுங்க. அதுக்கப்புறம் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருந்துச்சு. ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுதான் நமக்கான டேஷ்போர்டு. இதில் வந்து எல்லா 38 டிஸ்ட்ரிக்டோட பேரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா இது ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மாற்ற முடியாது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் போடுறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, என்னென்ன போஸ்டிங் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஜாப் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஜாபை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விரும்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஜாபோட ப்ராசஸ் தான் எல்லா ஜாபோடவே இருக்கும். நீங்கள் எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம். பட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது அதோட நேம் கேட்குறாங்க. அதில் உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். உங்கள் ஸ்டேட்டஸு கேட்குறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ஆகலையா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களுடைய மார்க் லிஸ்ட்டு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வந்து நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மெட்டீரியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. பிளேஸு, அதாவது நீங்கள் பிறந்த இடத்த பற்றி கேட்குறாங்க. நீங்கள் பிறந்த இடம் எதுவோ அதையும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெகட்டிவ் பிளேஸ் கேட்குறாங்க பாருங்கள், அதையும் பார்த்துக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அதாவது உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள். ஃபாதர் நேம் வந்து உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். இல்லைனா நேம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். தந்தையின் தொழில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபார்மர்னா ஃபார்மர்னு கொடுத்துக்கோங்க. மதரை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்குறாங்க பாருங்கள். மதருடைய நேம் கொடுத்துக்கோங்க. அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்றதே கொடுத்துக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா மதர் டங் அதாவது உங்களுடைய தாய்மொழி என்னன்றது இவங்களே கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொழி, தேசிய இனம் அதாவது கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியன்னு கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன மதமோ, முஸ்லீம் இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் இருந்தாலும் சரி, ஜஸ்லீம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதிலே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்கான்னு இல்லையான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை முன்னுரிமை வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஃபஸ்ட் உரிமை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் உரிமை கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது எலிஜிபிளோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன இது இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எது எலிஜிபிளாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு இந்த கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடும். சில பேருக்கு வந்து நான் இதில் எதுவுமே எனக்கு ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலவே கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எஸ் இல்லைனா நோ கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் எஸ்சியா எஸ்டியா நீங்கள் உங்களுக்கு என்ன கேஸ்ட் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்காஸ்ட்டு நீங்கள் வந்து சப்காஸ்ட்டு என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சப்காஸ்ட்டோட சர்டிஃபிகேட்டை வந்து யார் கொடுத்தாங்க அவங்க அதாவது நீங்கள் தாசில்தார் கொடுத்தாங்கன்னா தாசில்தார் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட தாசில்தார் கீழே இவங்க கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நான் கிருஷ்ணகிரின்னு வச்சுக்கோங்க. நான் கிருஷ்ணகிரியில் வந்து டேனிகோட்லேருந்து எனக்கு கிடைக்க போகுது. அதில் வந்து நாங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்கள் யார் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்குறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஸுன்னா எஸ்ன்னு கொடுங்க. நோனா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஸுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்காங்க. நோனா நோன்னு கொடுத்துக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு உரிமை இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. இல்லைனா நோன்னு கொடுங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 42 வயசு அதாவது கொத்தனார் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 42 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நோன்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்கிங் டு அண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆவியர் ஷெட்யூல்டு ஹையர் செகண்டரி டிப்ளமோ அண்ட் எபோவ் இவங்க கேட்டிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இவங்க ஸ்டாரெல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஸ்டாரெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஹையர் செகண்டரி இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் எஸ்என்னா எஸ்ன்னு கொடுங்க. நோனா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய முகவரியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கேட்பாங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் 2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அதோட நீங்கள் வந்து டோர் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். டோர் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் என்ன ஊர், சொந்த ஊர் அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அதாவது தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா,
அது கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ இதில் செலக்ட் பண்ணி அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு உங்களுடைய ஊரோட பின்கோடு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட் ஆஸ் சேம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது கொடுத்த உடனே இந்த பக்கம் வந்து உங்களுக்கு தமிழில் வந்துடும். அதாவது சேமாக இருந்துச்சுன்னா கொடுங்க, இதில் தமிழில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி தான், மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ வந்து எத்தனை கேபிள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சரை வந்து எத்தனை கேபிள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 ஜாபுக்கும் இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், தனித்தனி பேமெண்ட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் நம்மளுக்கான முக்கியமான அப்ளிகேஷன். அதாவது நம்மளுடைய எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பற்றி தான் இதில் கேட்க போகிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் +2 அதாவது 10க்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th எந்த வருஷம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் இதில் உங்கள் மார்க் லிஸ்ட் இருக்கும், அதில் இருக்கிற மாதிரி உங்கள் டேட்டு அதாவது இயரு அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க பாருங்கள், சர்டிஃபிகேட் நம்பரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இயரில் படிச்சிங்க அப்படின்ட்டு மோட் ஆஃப் ஸ்டடின்னு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் பயின்ற மொழி தமிழ் இருந்தால் தமிழில் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் எந்த ஸ்டேட் போர்ட்லேருந்து படிச்சிருக்கீங்களா இல்லை கவர்மெண்ட் போர்ட்லேருந்து படிச்சிருக்கீங்களா அதை கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க உங்கள் ஸ்கூலுடைய பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா, ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா, அது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இயரில் படிச்சிங்க என்ன டேட்டில் படிச்சிங்க அப்படின்ட்டு பாசிங் இயர் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த போர்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயின்ற மொழி, அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி பர்சன்டேஜ், நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அந்த காலேஜோட பேர் அல்லது யூனிவர்சிட்டியோட பேர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி அந்த மாதிரி படிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் தான், அதில் கொடுத்துருக்கிற மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் பாசிங் பண்ண இயர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அந்த காலேஜோட பேர் இல்லைன்னா யூனிவர்சிட்டியோட பேர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, சான்றிதழ் நம்பரும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பயின்ற மொழி நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் கிளிக் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் அதாவது மதிப்பெண் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதுக்கப்புறமும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது வெளியே கம்பெனிலேருந்து போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இயரில் என்ன சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச எஸ்என் கொடுங்க, ரிட்டன் எழுதுறது படிக்க தெரிஞ்ச எஸ்என் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் கேட்டிருக்காங்க. இதே தவிர வேறு எந்த மொழியாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருந்தால் இந்த செலக்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் படிக்க தெரியும் அப்படின்னு எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் தெரியும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, தமிழில் தெரியும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது தெரியுமோ எஸ் ஆர் நோ இதில் கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே போகும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சுருக்கெழுத்து அதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, ஆமான்னா ஆமான்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆமான்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இது இல்லைன்னு கொடுங்க. நான் இது எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் கிளர்க்குக்கு வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது கம்பெனியில் போய் 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட கோடு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இதை அசிஸ்டண்ட்டுக்காக அப்ளை பண்ணுறேன். அதனால் நான் வந்து 8th மார்க்கு வந்து நான் கண்டிப்பாக இதில் என்ட்ரி பண்ணி ஆகணும். ஏன்னா நான் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எனக்கு 8th தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு மேலே படிச்சிருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரியும் இவங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னா ஆமான்னு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி இதுலேருந்து உங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எதுக்காவது ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுக்காங்க, நோனா நோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்மெண்ட், அதாவது நீங்கள் எலெக்ஷன்லாம் நடக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் செலெக்ஷனில் நின்று இருக்கீங்களா இல்லை தாக்குமல் பண்ணியிருக்கீங்களா, மனு தாக்குதல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது எலெக்ஷன் நின்று நீங்கள் ஏதாவது உறுப்பினராக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் இவங்க கேட்குறாங்க. அதுலேயும் நீங்கள் உறுப்பினராக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. நீங்கள் எலெக்ஷனில் இது வரைக்கும் நீங்கள் மனு தாக்கல் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செலெக்ஷனில் நின்று இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கான நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி டைப்பிஸ்ட் தெரியுமா இல்லை டைப் பண்ண தெரியுமா அல்லது எழுத தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் எல்லாம் குறிச்சிருந்தீங்க இல்லையா, அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் தெரியும் அப்படின்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இதில் நீங்கள் ஒரே ஒரு பிடிஎஃபாக ஃபார்மேட் பண்ணி நீங்கள் இதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட், அதாவது டிசியும் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடு ப்ராட்லிஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொரோனாவில் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் முதல் உரிமை பட்டதாரி அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் முன்னுரிமை இருக்குது இல்லைங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி, நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருந்தா அதுக்கான டிசியை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது கீழே வரலாம் பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட், அதாவது இதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீ வந்து எப்படி சொல்கிறது, நல்லுரிமை பட்டதாரி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லைங்களா, இவன் வந்து நல்லவன், இவன் வந்து எந்த கேஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்கள் இதில் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்கள் ரிலேட்டிவ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அதாவது இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் விஓ, தாசில்தார் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க பேர் கொடுத்துட்டு இவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இது சேவ் ஆயிரும். பார்த்தீங்க இல்லையா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு கிளிக் பண்ண பாருங்கள். இதில் ஒரு பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டாலும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகாது, அதையும் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். டாக்குமெண்டேஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். ரிவ்யூ பேஜில் வந்து நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ, என்னென்ன உங்களுடைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, உங்களுடைய அட்ரஸ் இருந்தாலும் சரி, எல்லாம் ரிவ்யூவில் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஆர் யூ சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது பேமெண்ட் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். பேமெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இங்கே சலான்னு இருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இதில் நீங்கள் மற்ற ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
டைரெக்டாக நீங்கள் பேமெண்ட்டை பண்ண முடியாது. நீங்கள் செலான்னு கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த பேங்க்கில் எந்த நம்பரில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலானுன்ற இதில் வரும். நீங்கள் நீங்கள் எந்த பேங்க்கில் போகணும், எப்படி பே பண்ணணும் அப்படின்றது இருக்கும். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட் என்ன, நீங்கள் பே பண்ணதுக்கான அந்த நம்பர் இருக்கும் இல்லைங்களா, வங்கியோட நம்பர் இருக்கும். எந்த வங்கியில் இது பண்ணீங்க, எந்த பிரான்ச்சில் இது பண்ணீங்க, எந்த டேட்டில் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணீங்க, அந்த செலானுடைய ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா ரூ. 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 500, 1000 இல்லைனா ரூ. 1500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் நாம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ஜாபுக்கும் இருக்கும். நீங்கள் இன்னொரு ஜாபுக்கும் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அப்ளை பண்ணட்டும். தேங்க்யூ.